தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் இன்றைய தினம் சேலத்தில் நடைபெற்றது. சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் அருகே உள்ள தனியார் மைதானத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதிய வேளையில் அந்த கட்சியின் தலைவருமான நடிகர் விஜய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே காவல்துறையினர் கட்டுப்பாடுகள் அதிகமாக விதித்திருந்தார்கள். ஏனென்றால் அங்க கரூரில் நடந்த சம்பவம் போல் இங்கேயும் நடக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டத்தில் 5000 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் ஒரு கட்டுப்பாடு உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் நடிகர் விஜய் இந்த கூட்டத்திற்கு வந்தபோது அவரை காண்பதற்காக ஏராளமானோர் அங்கு திரண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 5000க்கும் மேற்பட்டோர் அந்த திடலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் ஏராளமானோர் வெளியே அவரை பார்ப்பதற்காக காத்திருந்திருக்கிறார்கள். அந்த அந்த கூட்டத்தில் தான் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியை சேர்ந்த சிராஜ் என்ற 37 வயது நபர் அவரும் அங்கு இருந்திருக்கிறார். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த கொண்டலாம்பட்டியில் ஒரு வெள்ளி பட்டறையில் தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவரும் விஜயை பார்ப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். விஜய் அந்த திடலுக்கு உள்ளே நுழைந்தவுடன் வெளியில் காத்திருந்தவர்களும் எல்லோரும் முண்டியடித்துக் கொண்டு அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் சிராஜ் மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலியமா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்து விட்டதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. அவரது உடல் தற்போது சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள். அங்கு அவரது உறவினர்கள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம என்ன குறிப்பிட வேண்டும் என்றால், காவல்துறையினர் பாதுகாப்பு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சியின் சார்பாக பவுன்சர்கள் வைத்து பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பகுதியில் காவல்துறையினர் அவர்கள் முழுமையான பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் தற்போது எழுந்திருக்கிறது. விஜயை காண வேண்டும் ரசிகர்கள் நிறைய பேர் விருப்பப்படுவார்கள். அந்த வகையில் பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடுகளும் விதிக்க அவங்க தரப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கட்சி தரப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மீறிதான் இந்த கூட்ட நெரிசல் அதிகமாக வந்திருக்கிறது. அவர் செல்லும் போது கூட விஜய் திரும்பி செல்லும் போது கூட எல்லோரும் முண்டி அடித்துக் கொண்டு வெளியே அவரை பார்ப்பதற்கு ஆர்வத்துடன் வெளியே திரண்டு வந்திருக்கிறார்கள். அங்கேயும் சிலர் மயங்கி விழும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மயக்கமடைய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தான் ஒரு சிராஜ் என்ற வெள்ளி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது போன்ற உயிரிழப்பு இனிமேலும், ஏன்னா ஏற்கனவே கரூர் சம்பவம் ஒரு பாடமாக இருந்து அதையும் கவனமுடன் இருந்திருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும்போது இங்கேயும் ஒரு சில அலட்சியம் காட்டப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இனிமேலாவது இந்த கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அருண்.